எப்போதும் ஒரே மாரி ரசம் வச்சு போர் அடிச்சிடுச்சு அப்படின்னாக்கா, இந்த ரசத்த ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். இப்போ ரசம் செய்றதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். அத கரைச்சி எடுத்துக்குவோம். கரைச்சி எடுத்ததுல ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 2 தக்காளி பழம் பெருசா எடுத்துக்கங்க. அது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ ஒரு கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. அதில கொஞ்சமா பெருங்காய கட்டி சேர்த்து வறுத்துக்கங்க. 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 3 வரமிளகாய், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. வறுத்த பொருள் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. அரைச்ச பேஸ்ட்டை நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்து கூட சேர்த்துக்குங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தை சேர்த்து நல்லா இது போல் பொங்கி வரணும். ரசம் ரொம்ப நாளைக்கு கொதிக்க விடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் இறக்கணும்னா நம்மளோட ரசம் ரெடி.